உச்சத்துல இருக்கும் போதே அந்த உச்சத்தை விட்டுட்டு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தளபதி தான். ரிட்டையர்மெண்ட் எல்லாம் ஆயிட்டுலாம் வரல, படம்லாம் ஓடாமலாம் இல்ல. போட்ட கையெழுத்து தலைவர் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டார்னா அடுத்து 1 மணி நேரத்துல பணத்தை யாரெல்லாம் படம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ 1 மணி நேரத்துல அந்த படமே எல்லாரும் சென்னையாக இருந்தாலும் சரி, அது ஃபாரினாக இருந்தாலும் சரி, அது சேட்டலைட் ரைட்டாக இருந்தாலும் சரி, ஒரே மணி நேரத்துல எல்லாமே அவங்கவுங்க நான் நீன் போட்டி போட்டு கொண்டு வாங்கக்கூடிய ஒரு படம் இது என்று சொன்னால் அது தலைவர் தளபதி நடிச்ச படம் தான். அந்த உச்சத்தை விட்டுட்டு நான் என் மக்கள், என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கோ நான் வந்து சேவை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம் தலைவர் தளபதி. அதனால ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டுலாம் வரல, உச்சத்தில் இருக்கும்போது தான் வந்தார். எல்லாருமே சர்வே எடுத்து பார்க்குறாங்க, யார் யாரையோ வச்சு சர்வே எடுத்து பார்க்குறாங்க. பார்க்குறவங்க எல்லாருமே சொல்வது 32%, 35% இப்படி தான் எல்லா ஊர்லேயுமே இருக்குது. யாருமே குறைச்சியே எதுவுமே சொல்லலை. அவங்கவுங்க எடுத்து பார்த்துக்கிறாங்க, நம்ம எடுக்கல. வெளியில் இருக்கிறவங்க, எதிர்கட்சி இருக்கிறவங்க, ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், அவங்க சர்வே எடுக்கிறாங்க. நமக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும், நம்ம கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும், நம்ம ஆட்சியில் இப்படிலாம் செஞ்சுருக்கிறோமேன்னு. எதை செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை. மக்களுடைய வரி பணத்தில் தான் நீங்கள் சில விஷயத்தை செய்கிறீங்க என்று சொன்னால் அதை கூட நீங்கள் சரியாக செய்யக்கூட முடியாத ஒரு கையாளாத அரசாகத்தான் திமுக இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. ரமேஷ் சொன்னார், பயங்கரமா வாக்குல நடந்தாரு, ராஜ்மோகன் எல்லாம் சொன்னாரு. எது நடந்தாலும் சரிங்க, தலைவர் தளபதி தளபதி தான். நீங்க எப்படி ஒன்னாலும் வேஷம் போடலாம், எப்படி ஒன்னாலும் நானும் இருக்கலாம் நினைக்கலாம், அதெல்லாம் எதுவுமே எந்த காலத்திலையும் ஒரே தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டின் தளபதி.